இதை கேளுங்க கைஸ், நீங்கள் ஹோட்டலில் போய் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு உங்களை சுற்றி நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்கும் கைஸ். ஆப்ரேஷன்ஸ்னால் ரைட் ஃப்ரம் நீங்கள் உங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணுறதுக்கான பார்க்கிங் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கிறதுல இருந்து, நீங்கள் யூஸ் பண்ண போகிற ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இருக்கிறதுலேருந்து, நீங்கள் உட்கார போகிற ஆம்பியன்ஸ், டேபிள், சேர், ஃபேன் ஆர் ஏசி ஆர் லைட்டிங்ஸ், இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுலேருந்து வெயிட்டர், கிச்சனில் ஒர்க் பண்ணுற குக்ஸ், அதுக்கப்புறமா பேமெண்ட்ஸ், இது எல்லாமே பர்ஃபெக்டாக சிங்க்ரனைஸ்டாக ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு உங்களால் போக முடியும். அப்படி இல்லை, ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் தப்பாக நடந்தால் கூட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் இட் பிகாஸ் யூ ஆர் த ஒன் ஹூஸ் கோயிங் டு சிட் தேர் அண்ட் ஈட், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கொடுக்கக்கூடாது. வந்தால் சந்தோஷமாக நிம்மதியாக சாப்பிட்டு போகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஹோட்டல் ஓனர்ஸும் என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுமே டீட்டெயிலாக கற்றுப்பாங்க. செஃப் எப்படி ஆப்ரேட் ஆவாங்க, பார்க்கிங் ஸ்பேஸ் எப்படி அவைலபிளாக வச்சுக்கிறது, கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வரும்போது எப்படி ப்ரொடியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம டக்குன்னு வாங்குறது, ஒரு கம்மியாக வரும்போது எப்படி கம்மியாக வாங்கிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் கைஸ், நம்ம ப்ராடக்ட்லேயும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்கும் யூசர்ஸ்க்கு அந்த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த குட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த எல்லா ஆப்ரேஷன்ஸும் என்ன, அதை நீங்கள் எப்போ கற்றுக்கணும், அதாவது எந்த பார்ட் ஆஃப் த டிசைன் ப்ராசஸில் நீங்கள் இதை கற்றுக்கணும், அண்ட் தென் நீங்கள் அதை எப்படி கற்றுக்கணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிட்டீங்க, ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்போ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக உங்களுக்கே தெரியும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும், என்னென்ன ஒர்க் ஃப்ளோ இருக்கும், அதில் என்ன ப்ராசஸ் நடக்கும், என்ன எண்ட் கோல் இங்கே அப்படின்றது உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்சிடும். நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க, விச் இஸ் ஈஸி, பேசிக்லி ஈஸி, ரைட்? இதுவே ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஆர்எம், ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பேஷண்ட் அண்ட் டாக்டர் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். இந்த ஓவர்வெல்மிங்கான காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸும் உங்களுக்கு தெரியணும்னா அதை நீங்கள் கற்றுக்கணும். எப்படி கற்றுப்பீங்க? ஜஸ்ட் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பார்த்து அது என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுமானா? சத்தியமாக புரியாது. பிகாஸ் இல் பி வெரி மச் காம்ப்ளெக்ஸ் ஃபார் யூ பிரெயின் டு ஈவன் காம்ப்ரிஹெண்ட். ஏன்னா அந்தளவுக்கான இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கும், அந்தளவுக்கு ஒவ்வொரு ஆப்ரேஷனும் இன்டர்ட்வைண்டாக இருக்கும், ரைட்? ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா, சும்மா அந்த அப்ளிகேஷனை போய் பார்த்து அது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ், என்னென்ன ஃப்ளோஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன பேசிக்காக என்ன ஒர்க் ஃப்ளோன்றதை ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்துட்டுங்க. பார்த்துட்டு இருக்கமா உங்களுக்கே சில அசம்ஷன்ஸ் இருக்கும், ரைட்? நீங்கள் ரொம்ப டீப்பாக கூட பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் நார்மலாக ஒரு புது ஃபோன் வாங்கும்போது, ஒரு புது ஆப்ஜெக்ட் உங்கள் கையில் கொடுக்கும்போது நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்க, அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்டை போய் பார்த்துட்டு வாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஜஸ்ட் பாருங்கள். பார்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட அசம்ஷன்ஸ் அண்ட் உங்களோட ஃபேக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்ச உங்களோட அசம்ஷன் அண்ட் ஃபேக்ட்ஸை லிஸ்ட் ஆன் பண்ணுங்கள். எழுதிட்ட பிறகு உங்கள் அசம்ஷன்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் அசம்ஷன்ஸை கரெக்ட் பண்ணும்போது அது கரெக்ட் ஆகிடுச்சுன்னா ஃபைன். நீங்கள் நினச்சா மாதிரி நடக்கலைன்னா அது ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னு நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க, ரைட்? ஸோ அந்த கொஸ்டின் வில் லீட் டு another one. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நூல் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் நார்மலாக அப்படியே போய் கற்றுக்கிட்டிங்கன்னா எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது, ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த விஷயம் நீங்கள் எப்படி கற்றுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கற்றுக்கினாலே அது அரைகுறையாக புரியும், அரைகுறையாக கூட புரியாது அது. ஏன்னா உங்களுக்கு அதை பார்த்து அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியாது, ரைட்? அதனால உங்களுக்கு அது புரியாது. இப்போ மட்டும் எப்படி புரியும்னா, you have an assumption, you have an idea of what the product is and what the workflow is and what are all the operations are within the product. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கும். அந்த ஐடியாலாம் வச்சு தான் இந்த பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ நீங்கள் உங்கள் அசம்ஷன்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணி முடிக்கும்போது யூ வில் பேசிக்லி அண்டர்ஸ்டாண்ட் தி என்டையர் ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஃப்ளோ, பேசிக்கான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குன்றதை நீங்கள் பேசிக்காக கற்றுப்பீங்க. ஓகே, இதை நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நீங்கள் லிஸ்ட் ஆன் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அனாலஜி சொன்னேன்ல, ஹோட்டல் அனாலஜி, அது எடுத்துப்போம். அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராடக்ட் எடுத்து அதோட ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதை சொல்லும்போது உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் புரியுமா? அது புரிஞ்சால் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டில் எப்படி அதை செப்பரேட் பண்ணி அதை எப்படி நீங்கள் லிஸ்ட் ஆன் பண்ண முடியுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு த ஹோட்டல் அனாலஜி. இந்த ஹோட்டல் அனாலஜியில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது? பார்க்கிங் லாட் மேனேஜ்மெண்ட் இருக்கா? பார்க்கிங் ஸ்பேஸ் வரவங்க எல்லாருக்குமே அலாட் பண்ணணும், போகிறவங்கள ஈஸியாக போக வச்சிடணும், வரவங்கள ஈஸியாக பார்க் பண்ண வச்சிடணும், இது இருக்கா? அண்ட் தென் உள்ளே போனோடனே டேபிள் அலாட்மெண்ட், கரெக்டாக? அண்ட் தென் ஒவ்வொரு டேபிளுக்கான வெயிட்டர்ஸ். அதுக்கப்புறமா கிச்சனில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? செஃப்,
எப்படி இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் சமைக்க முடியுன்ற செஃப் பார்த்துப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, கிச்சன் டிபார்ட்மெண்ட், ரைட்? அண்ட் லாஸ்ட்லி கேஷியர்ஸ், பேமெண்ட் டிபார்ட்மெண்ட். இவ்வளோ இருக்கா? இன்னும் நிறைய இருக்கும் கைஸ், பட் ஆஃப் த டாப் எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா? இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நம்ம வந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட் எடுத்துப்போம். இந்த கிச்சன் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லலாம், டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஃபங்க்ஷன்னு நான் ஏன் சொல்லனா, அது வந்து காமனாக எல்லா விஷயத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் தான் ஃபங்க்ஷன். ஸோ அது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்காதுன்னு நினச்சி தான் நான் வந்து ஆப்ரேஷன் யூஸ் பண்ணேன். அது நீங்கள் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த டெர்மினாலஜி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அந்த கிச்சன் ஆப்ரேஷன் இருக்கா, அந்த ஆப்ரேஷனுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்குள்ளே செஃப் இருப்பாங்க. அவங்க குக் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், யூட்டென்சில்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் தென் அந்த யூட்டென்சில்ஸ் ரிப்பேர் ஆனால் ஸ்டாண்ட் பையில் மெக்கானிக் இருக்கணும். அண்ட் தென் ப்ரொடியூஸ் மேனேஜர்ஸ், வெஜிடபிள்ஸ், அரிசி, அந்த மாவு இதெல்லாமே கரெக்டாக இருக்கா, கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்தாங்கன்னா அப்போ டக்குன்னு அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் சோர்ஸ் பண்ணி செஃப்ஸ்க்கு கொடுக்கணும். அது இல்லாமல் வெசல் வாஷிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்களால எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாஷ் பண்ணி கொடுக்க முடியுமோ அப்போ தான் அவங்களால செஃப்ஸால் குக் பண்ண முடியும், மறுபடியும் சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ரேஷன்ஸ் கிச்சன்ற ஒரு ஆப்ரேஷன்ஸ்குள்ளே நடக்குது, ரைட்? அதே மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்லேயும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு என்ஜிஓ பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிறேன். என்ஜிஓ பிளாட்ஃபார்ம்னா என்ஜிஓஸ், அதாவது எத்தனை என்ஜிஓஸ் இருக்குது அதை எல்லாருமே இதில் வந்து சைன் அப் பண்ணுவாங்க. ப்ளஸ் யூசர்ஸ், நம்மள மாதிரி காமனான யூசர்ஸும் சைன் அப் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக அந்த ப்ராடக்டோட கோல் என்னென்னா, ஹெல்ப் பண்ணணும்னு விரும்புகிறாங்களே அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும், சேர்க்கணும். அண்ட் தென் ஹெல்ப் தேவைப்படுதில்ல, ஹெல்ப் பண்ணுறவங்களோட ஹெல்ப்பை இவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். பேசிக்காக இதான் நம்மளோட கோலிங்க. ஸோ இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸுக்கு நம்ம லிஸ்ட் பண்ணோமா, ஸோ இது வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. சின்ஸ் யூசர்ஸ் இருக்காங்க அண்ட் தென் என்ஜிஓஸ் இருக்காங்க. ஸோ யூசர்ஸ் தனியாக எடுத்துக்கோங்க, என்ஜிஓஸ் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் நான் வந்து என்ஜிஓஸ், அதாவது ஆர்கனைசேஷன்ஸ் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம என்ஜிஓ பிளாட்ஃபார்மில் ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்துட்டோம்னா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்கும், ப்ரோக்ராம்ஸ், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆக்டிவாக இருக்குது, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கப்புறமா ஒரு புது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும்னா அதோட ப்ராசஸ்லாம் என்னன்றது நம்ம இங்கே ப்ரோக்ராம்ஸில் பார்ப்போம். அண்ட் தென் வாலண்டியர் மேனேஜ்மெண்ட், எந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் வச்சவங்க நம்ம ஹையர் பண்ணணும், யாரை நம்ம வந்து பாசிட்டிவ்லி ரிஜெக்ட் பண்ணணும், அதுக்கான ஆட்டோமேஷன்ஸ்லாம் என்ன, அந்த விஷயங்கள்லாம் வாலண்டியர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். அண்ட் தென் தேர்ட் ஒன் என்னென்னா கம்யூனிகேஷன், அதாவது சாட்ஸ். ஸோ சாட் மாடரேஷன்ஸ்லாம் எப்படி நடக்கும், ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு எப்படி வந்து சாட் லாட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராமோட ரிப்போர்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் ஒரு டேஷ்போர்ட் மாதிரி இருக்கும். பேசிக்காக ஆஃப் தி டாப் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் தான் எனக்கு மைண்டில் வருது. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸில் நம்ம வந்து வாலண்டியர் மேனேஜ்மெண்ட் எடுத்துப்போம். அதுக்குள்ளே என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். வாலண்டியர் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன ஆப்ரேஷன் இருக்குது, ஏடிஎஸ் இருக்கா. ஏடிஎஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, கரெக்டான இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் உள்ள வாலண்டியர்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சில என்ஜிஓஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் உள்ள வாலண்டியர்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. மிச்சத்து பேர் வந்து பாசிட்டிவ்லி எப்படி நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இந்த பாசிட்டிவாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஆட்டோமேட்டட் ஆர் அதோட ரிஜெக்ட் மெசேஜஸ்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும். ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் இருக்கும். அண்ட் தென் இது ஏடிஎஸ்ஸா. இன்னொரு ப்ராசஸ் என்ன, வாலண்டியர் சப்போஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான பேசிக்கான ஆன்போர்டிங்ஸ், பேசிக்கான ஒர்க்கில் என்ன இருக்கும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது. ஸோ இந்த விஷயம் இருக்கா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்னது, ஆக்சுவலி நான் எழுதி வச்சுருக்கேங்க, சரி நான் பார்க்குறேன், எழுதி வச்சுருக்கேன் கைஸ். அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் தெரியுதா, அதான் எழுதி வச்சுருக்கேன் கைஸ். ஸோ வாலண்டியர் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஏடிஎஸ் இருக்குது. செகண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்கள அப்படி ஆன்போர்ட், அதாவது அக்செப்ட் பண்ணிட்டாங்க, வாலண்டியர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆன்போர்டிங் கிட்ஸ்லாம் அனுப்புவாங்க. லைக் அதோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டடாக. அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அது. அண்ட் தென் இந்த வாலண்டியர்ஸை ஹையர் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷனில் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்களே, ஒரு வாட்டி இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கான கொஸ்டின் பேங்க்ஸ், காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பேங்க்ஸ் இங்கே இருக்கணும். அந்த ஆப்ரேஷன் இருக்கா. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, வாலண்டியர்ஸ்க்கு வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய மீடியாஸ் இதெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த மீடியா மேனேஜர்ஸ் இங்கே இருக்கணும். ஸோ அதனால் மீடியா மேனேஜர்ஸ், கொஸ்டின் பேங்க்ஸ் அண்ட் தென் ஆட்டோமேஷன்ஸ்க்கான தேவையான நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆஃப் தி டாப் இதுதாங்க எனக்கு தோணுச்சு. ஸோ இதை எழுதி வச்சுருக்கேன். ஒரு வாலண்டியர் மேனேஜ்மெண்ட்குள்ளே இத்தனை ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்ரேஷனும் கற்றுக்கணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா கைஸ்? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ப்ராடக்ட்டில் இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸுமே லிஸ்ட் ஆன் பண்ணுங்கள். எந்த ஆர்டரும் வேணாம். லிஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு 100% எனக்கு தெரியும் இந்த ஆப்ரேஷன் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா அது 100% லிஸ்ட்டில் போட்டுருங்க. இல்லை எனக்கு இது ஏதோ தெரியும்
அப்படின்றதுல இந்த ஏதோ அந்த லிஸ்ட்டில் போடுங்க. எனக்கு இது சுத்தமாக தெரியாது, ஐடியாவே கிடையாதுன்றத ஐடியாவே இல்லை லிஸ்ட், அதாவது 0% தெரியும் அப்படின்ற லிஸ்ட்டில் போட்டுருங்க. இது நீங்கள் 0% லிஸ்ட்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அதை பார்த்து ப்ராப்ளம் தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 100% தெரிஞ்சதான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துருக்கும்ல, ஸோ அந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றலாம் டீட்டெயிலாக கற்றுக்கோங்க. அந்த 100% லிஸ்ட் முடித்த பிறகு ஏதோ தெரியும்ல லிஸ்ட் இருக்குல்ல, அதை போய் படிங்க. ஏன்னா நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு ஏதோ அதில் தெரியும். அது இல்லாமல் நீங்கள் இந்த 100% லிஸ்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க, அதோட டெவலப்மெண்ட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் அந்த கொஞ்சம் ஏதோ தெரிஞ்ச லிஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஒன்றுமே தெரியாத லிஸ்ட்டுக்குள்ளே போய் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட் எல்லாமே கற்றுக்குவாங்க கைஸ். கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்குள்ளே நடக்க போகிற எல்லா ஆப்ரேஷன்ஸுமே தெரியும். இதனால் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு, அந்த காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் உங்களுக்கு இப்போ ரொம்ப சிம்பிளாக தெரியும். சிம்பிளாக தெரியும் போது the quality of the questions you're going to ask in the further research that you're going to do improve ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் எந்த ஸ்டெப் ஆஃப் த ரிசர்ச் ப்ராசஸில் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன்ல பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்த பிறகு இந்த ப்ராடக்ட் இது தான், இதோட ஒர்க் ஃப்ளோ தான், இதோட ஃபீச்சர்ஸ் இதில் தான் அப்படின்னு ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா வரும்போது அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது கற்றுக்கோங்க. இது ஏன் கற்றுக்க சொல்லனா, அப்போ தான் இந்த ப்ராடக்ட்டோட பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். அதில் நடக்க போகிற ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும், டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சால் உங்களால் ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ரெண்டாவது காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கைஸ் நீங்கள் உள்ள இருக்க எல்லா ஆப்ரேஷன்ஸுமே டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நீங்கள் கற்றுக்கணும்னு சொன்னது. எங்கே சின்ன தப்பு நடந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எந்த இடத்துலையுமே அந்த பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு லென்த்தியான ப்ராசஸ், அதை குறைக்கவும் முடியாது, சிம்பிளிஃபைவும் பண்ண முடியாது. பட் ஆனால் இதை நம்ம எப்படி இன்னும் ஃபன்னாக என்ஜாயபுளாக பண்ண வைக்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சதால் தான் உங்களால் அந்த மாதிரி தாட்ஸ் கொண்டு வர முடியுது, அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் கொண்டு வர முடியும். இது ஒரு விஷயமா. செகண்ட் இந்த விஷயம் ரொம்ப ஜார்கனாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஆட்டோமேட் பண்ணிடலாம்னா அதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, இது சிம்பிளிஃபை பண்ணலாம்னா அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். இதுக்கான கான்ஃபிடன்ஸ்லாம் எங்கே வரும்னா, ஒன்லி when you understand the entire operations within your product. இதுதாங்க நான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். உங்கள் ப்ராடக்ட்டில் இப்போத்துலேருந்தே இப்போ எந்த ஸ்டெப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு ஐடியேட் ஃபேஸில் நீங்கள் இருந்தாலும் சரி, just list on the entire operations within your product and then learn everything. ஸோ the quality of your solutionsலாம் இம்ப்ரூவ் ஆகும் கைஸ். ப்ளஸ் ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமை உங்களால் டைஜஸ்டபிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுதாங்க நான் சொல்ல நினச்சேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் டிசைனில் பார்க்கணுன்னு நினச்சிங்க, கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த டிசைன் ஷோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். I'll see you in another interesting video guys. Cheers, enjoy.